மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை 1 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 1 8 வசனங்கள். எல்கனாவுக்கு 2 மனைவிமார்கள், ஒருவர் பெனன்னா, மற்றொன்று அன்னாள். எல்கனா இருவரையும் மிகுதியாக அன்பு செய்தார். அதில் மிகச்சிறப்பாய் அன்னாருடைய நிலைமை குறித்து 8வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போது அவர் கணவர் எல்கனா அவரை நோக்கி, அண்ணா, ஏன் அழுகிறாய்? ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைந்தாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவர் அன்றோ என்பார். அவர் நிறைவான வாழ்வை கணவர், ஏன் அழுகிறாய்? ஏன் உண்ணவில்லை? ஏன் மன வருத்தம் உற்றாய்? 10 பிள்ளைகளுக்கு மேலான அந்த அளவுக்கு அன்பு செய்தார். அவர் மிக அதிகமாக அன்பு செய்தார். பெனனாவுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தாலும் இது அன்னாளுக்கு இந்த நிலையில் அப்படி இல்லை. இருப்பினும் கூட அவர் மீது பரிவும் இரக்கம் காட்டினார். அவருடைய அழுகை அவர் பொறுத்து கொள்ள முடியவில்லை, உண்ணவும் இல்லை. 10 பிள்ளைகளை விட மேலானவன் அன்றோ? நீ 10 பிள்ளையை பெற்றிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு உன்னை அன்பு செய்கிறேன், அந்த அளவுக்கு தன் மனைவி மீது உண்மையான பாசத்தை காட்டினார் என்பதை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார். ஏற்பட்டவளுக்கு அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இதனால் பெனனா சில நேரங்களிலே அவளை கீழ்த்தரமாக பார்த்ததும் உண்டு. பட் ஆனால் அன்னாருடைய ஜெபமும் இறைவனை தேடுதன் வழியாக, இறைவன் நம்பிக்கையிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததன் வழியாக இறைவனுடைய சமூகத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். நாமும் கூட இந்த நாளில் இறைவனுடைய வழியில் இருக்கும்போது பல துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது இது அவர் மலடியாக இருக்கிறார். தன்னுடைய மற்ற மனைவி அவளை கீழ்த்தரமாக நினைத்தால் ஆண்டவருடைய அன்புக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து தன் கணவனோடு இணைந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் பல துன்பங்கள் வழியாகத்தான் இறைவனுடைய மகிமையும் ஆட்சியையும் காண ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அன்னாளை போல இதோ அவருடைய அழுகையும் அவருடைய ஜெபங்களும் அவருடைய நோன்பும் உண்மையிலே இந்த நிலையில் இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவுண்மை நோக்கி நடக்க எங்களுக்கு அருள் தாரும் நல்ல தகப்பனே. ஆமென்.